நீங்கள் தற்போது கேட்கும் இந்த குரல் உங்கள் வாழ்க்கையில் பணத்தை பார்க்கும் பார்வையை நொடி நொடியாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. உங்கள் மனதை பிடித்திருக்கும் பழைய பக்கங்களை மெல்ல நுனிகளிலிருந்து கிழித்தெறிந்து ஒரு புதிய பக்கத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. மனிதன் பணத்தை சம்பாதிக்க கற்றுக்கொள்வதற்கு முன் பணத்தை எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். ஏனெனில் நமது வாழ்க்கையில் பணம் ஒரு காகிதம் அல்ல, அது ஒரு உணர்வு, அது ஒரு மனநிலையின் பிரதிபலிப்பு. மனிதன் விரும்பும் சுதந்திரத்தின் ஒரு நிழல். இந்த நிழலையே பலர் பிடிக்க முடியாமல் தவிக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் பணத்தை தேடுகிறார்கள், ஆனால் அதை கொண்டுவரும் மனநிலையை தேடவில்லை. நீங்கள் கேட்கிற இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளுள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த சக்தியை எழுப்புவதற்கானது. உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் ஒரு நாள் பணத்தின் அடிமையாய் அல்ல, பணத்தை ஆளும் மனிதராக இருப்பீர்கள். அதற்கான முதல் படி உங்கள் மனதில் தொடங்கும். உங்கள் சிந்தனையின் அடுக்குகளை மாற்றுவது முதலில் நடக்கும். பணம் மனிதனை மாற்றாது, அவர் மனநிலையே மாற்றத்தை உண்டாக்கும். பணம் உங்கள் கையில்தான் வரும், ஆனால் அதன் பயணம் எப்போதும் உங்கள் மனதில்தான் தொடங்குகிறது. நீங்கள் எப்போது பணத்தைப் பற்றி பயப்படுவதை நிறுத்துகிறீர்களோ அன்றே வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்புகளை திறக்கத் தொடங்கும். மனிதன் பணத்திற்காக ஓடுகிறான், ஆனால் பணம் ஓடும் திசை எப்போதும் தெளிவான சிந்தனை உள்ள மனிதன் பக்கமே. இந்த உலகத்தில் சேர்க்கப்படும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் பின்னால் ஒருவரின் நம்பிக்கை, பொறுமை, கட்டுப்பாடு மற்றும் நீண்டவழி பார்வை இருக்கும். நீங்கள் அந்த மனிதராக மாறும்போது பணம் உங்களைத் தவிர யாரையும் தேர்வு செய்யாது. ஒரு விஷயம் நினைவில் கொள்கிறீர்களா? பணக்காரர்கள் பெறும் பெரிய பலன் பணம் அல்ல, அது சுதந்திரம். காலை எழும்போது நான் இன்றென்ன செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்ல வேண்டிய அவசியமில்லாத சுதந்திரம். நான் செய்ய விரும்புவதை கொள்ளை கையில் எடுத்துப் போகும் சுதந்திரம். அழுத்தமின்றி, அவமானமின்றி, யாரிடமும் பணிவாங்க வேண்டாத சுதந்திரம். பணம் என்றால் இதுதான். நீங்கள் கையில் வைத்திருக்கும் காசுகள் அல்ல, நீங்கள் மனதில் வைத்திருக்கும் அமைதிதான். அந்த அமைதியை அடைவதற்கு உங்கள் மனம் விரும்பும் ஒவ்வொரு திசையிலும் பறக்க அனுமதிக்கக்கூடாது. மனம் ஓடிச் செல்லும். பயம், சந்தேகம், ஒப்பீடு, பிறரின் கருத்துகள், சமூக அழுத்தம், இந்த எல்லாவற்றும் சேர்ந்து உங்கள் சிந்தனையை பணத்தை பார்க்கும் வகையை மாற்றிவிடும். நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது பணம் அல்ல, உங்கள் சிந்தனை. உங்கள் உணர்வுகளுக்கு தலைவர் நீங்கள்தான். பணத்தை சம்பாதிப்பது ஒரு திறமை என்றால், பணத்தை கையாளுவது ஒரு கலை, மற்றும் அந்த கலை மனதில்தான் உருவாகும். சிலர் வெற்றி பெறாமல் இருப்பதற்கு காரணம் திறமையின்மை அல்ல, அவர்களிடம் துணிவின்மையும் அல்ல, அவர்கள் மீண்டும் முயற்சிக்க விரும்பாதவர்களும் அல்ல. அவர்களின் பிரச்சனை, அவர்கள் பணத்துடன் உணர்ச்சிகளை கலக்கிறார்கள். பயம், வேகம், பொறுமையின்மை, அவசரம், ஒப்பீடு, ஒழுங்கின்மை, இந்த உணர்வுகள் பணத்தை அழிக்கும் நோய் போன்றவை. பணம் என்பது மழை போன்றது, அது எங்கே விழும் என்பதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நீங்கள் எடுக்க வைத்திருக்கும் வாளியின் அளவு மட்டும் உங்கள் கையில். சிலர் கைகளால் மழையை பிடிக்க முயல்கிறார்கள், சிலர் குவளை வைத்திருக்கிறார்கள், சிலர் தாழ்ந்த வாளி வைத்திருக்கிறார்கள், சிலர் பெரிய தொட்டிகளால் சேகரிக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதிக்கும் பணம் என்பது வாய்ப்பின் அளவை பொறுத்தது அல்ல, நீங்கள் உருவாக்கிய கொள்ளளவின் அளவை பொறுத்தது. அந்த கொள்ளளவு உங்கள் மனநிலையில்தான் உள்ளது. பணம் சம்பாதிப்பது எளிது, பணம் வைத்திருப்பது கஷ்டம். ஏனெனில் பணத்தை பாதுகாப்பது புத்திசாலித்தனத்தால் அல்ல, நடத்தை மற்றும் ஒழுக்கத்தால்தான். இது எந்த புத்தகத்திலும் கற்றுக் கொடுக்கப்படாது. இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்கள் எப்போதும் தங்கள் மனதை வென்றவர்கள்தான். அவர்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்தியவர்கள், அவர்கள் விருப்பங்களை அடக்கிக் கொள்ள கற்றவர்கள், அவர்கள் நீண்ட நேர சிந்தனையை புரிந்தவர்கள். நீங்கள் பணக்காரராக மாற விரும்பினால் உங்களிடம் முதலில் கேட்க வேண்டிய கேள்வி,
என்னிடம் கட்டுப்பாடு இருக்கிறதா? உங்கள் மனதை கட்டுப்படுத்தாதவர்கள் பணத்தை கட்டுப்படுத்த முடியாது. உங்களுக்கு சந்தேகம் வந்தால் நீங்கள் மெல்ல வேகத்தை இழக்கிறீர்கள். உங்கள் வேகம் குறைந்தால் வாய்ப்பு உங்கள் முன் இருந்தாலும் அதை பார்க்க முடியாது. பணம் வாய்ப்பின் மீது ஓடுகிறது. ஆனால் வாய்ப்பை காண்பது அமைதியான மனதிற்கே சாத்தியம். நீங்கள் இப்போது இதை கேட்கிறீர்கள் என்றால் உங்கள் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று விழித்திருக்கிறது. பல வருடங்களாக உங்களை தடுப்பதற்காக உங்களுள் ஒரு சுவர் இருந்திருக்கலாம். அந்த சுவரின் ஒவ்வொரு கல்லும் ஒரு உணர்வு, பயம், குறைகள், தோல்விகள், அவமானங்கள், பிறர் சொன்ன வார்த்தைகள், நீங்கள் உங்களுக்கு சொன்ன குறைகள். இவை அனைத்தும் சேர்ந்து உங்களை அந்த சுவரின் பின்னால் தள்ளியது. ஆனால் இன்று நீங்கள் வெளியே வரத் தொடங்கியிருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்கள் என்று உலகம் உங்களை அடையாளப்படுத்தும். பணக்காரர்கள் பணத்தைக் கொண்டுள்ளதால் பணக்காரர்கள் ஆகவில்லை. அவர்கள் வேறு விதமாக சிந்திப்பதால் பணக்காரர்கள் ஆனார்கள். அவர்களின் மனம் விரும்புவது வளர்ச்சியை. அவர்களின் சிந்தனை ஊக்கப்படுத்துவது பொறுமையை. அவர்களின் நம்பிக்கை தாங்குவது நீண்ட வழியை. அவர்களின் ஒழுக்கம் சேர்ப்பது செல்வத்தை. உங்கள் வாழ்க்கையில் செல்வம் உருவாகும் நேரம் நீங்கள் முதலில் நான் முடியும் என்று நம்பும் நேரமே. உங்கள் மூளை பொய்யும் சொன்னாலும், பயமும் சொன்னாலும், சந்தேகமும் சொன்னாலும், உங்கள் நம்பிக்கையே முடிவை தீர்மானிக்கும். பணம் ஒரு காகிதம் அல்ல, அது ஒரு விளைவு. நீங்கள் எப்படி பிற்கிறீர்கள், எப்படி செலவு செய்கிறீர்கள், எப்படி திட்டமிடுகிறீர்கள், எப்படி பயப்படுகிறீர்கள், எப்படி கட்டுப்படுத்துகிறீர்கள், எப்படி காத்திருக்கிறீர்கள், இவற்றின் கூட்டு விளைவே பணம். இதோ இப்போது நீங்கள் உங்கள் தலையிலேயே பணத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தைகள் உங்களுக்குள் ஒரு புதிய தரவை உருவாக்குகின்றன. அமைதியை பணமாக மாற்றும் திறன். அந்த திறனைக் கொண்ட மனிதன் உலகத்தில் எதையும் உருவாக்க முடியும். இப்போது ஆழமாக சுவாசியுங்கள். இதுவே உங்கள் வாழ்க்கையின் புதிய தொடக்கம். இதுவே உங்கள் பண சிந்தனையின் மறுபிறப்பு. இதுவே உங்கள் மனத்தின் வலிமை. இதுவே நீங்கள் அனுபவிக்கப் போகும் சுதந்திரத்தின் முதல் நொடி. நீங்கள் ஒரு நாள் செல்வந்தராக மாறுவீர்கள். எந்த காரணத்தாலும் அல்ல, உங்கள் மனதில் உருவாகும் இந்த விழிப்புணர்வால், உங்கள் சிந்தனையின் உயரத்தால், உங்கள் ஒழுக்கத்தின் ஆழத்தால். பணம் உங்களை நோக்கி வரும் நாட்கள் விரைவில் வரப்போகின்றன. நீங்கள் அதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தேவைப்படுவது தொடர்ந்து பயிற்சி பெறும் மனம். நீங்கள் இதை உணர்ந்தால் உங்கள் வாழ்க்கையின் பாதை மாறிவிடும். பணம் உங்களிடமே வந்து சேரும். அதற்கு நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்கிறீர்கள். பாட் 2. நாம் பணத்தை பற்றி சிந்திக்கும்போது பெரும்பாலானவர்கள் முதலில் நினைப்பது இன்னும் அதிகம் வேண்டும், இன்னும் வேகமாக வேண்டும், இன்னும் பெரிய அளவில் வேண்டும் என்பதுதான். ஆனால் உண்மையான செல்வந்தர்கள் அறிவார்கள், பணம் முதலில் வேகத்தைப் பற்றி அல்ல, அது திசையைப் பற்றியது. நீங்கள் தவறான திசையில் ஓடியால், எவ்வளவு வேகமாக ஓடியாலும் முடிவில் நீங்கள் சோர்வடைந்திருப்பது தவிர எதுவும் கிடைக்காது. ஆனால் சரியான திசையில் ஒரு அடியே வாழ்க்கையை மாற்றும். சின்ன சின்ன முன்னேற்றங்கள் நீண்ட காலத்தில் மிகப் பெரும் விளைவுகளைத் தரும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். பணம் சம்பாதிப்பது ஒரு நாள் வேலை அல்ல, அது ஒரு நாளும் முடிவதில்லை. பணத்துடன் நீங்கள் உருவாக்கும் உறவே உங்கள் வாழ்க்கையின் தரத்தைக் கொடுக்கும். சிலர் பணத்தோடு பகையுறவு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அதை பயப்படுகிறார்கள், சந்தேகப்படுகிறார்கள், அதில் தவறுகள் செய்வதற்கு பயப்படுகிறார்கள், அவசரப்படுகிறார்கள். ஆனால் சிலர் பணத்தோடு ஒரு நட்பு உறவை உருவாக்குகிறார்கள். பணம் அவர்களை நம்புகிறது, அவர்கள் பணத்தை நம்புகிறார்கள். அதனால் பணம் அவர்களிடம் தங்கிவிடுகிறது. நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பதல்ல முக்கியம், நீங்கள் எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். ஒரு மனிதன் தினமும் அதிகம் சம்பாதிக்கலாம், ஆனால் அவர் தவறான சிந்தனைகளால், உணர்ச்சிகளால், அவசர தீர்மானங்களால் அதை இழந்துவிடும்போது
அது ஒரு சுற்றுதான், சுற்றி சுற்றி ஓடுவது போல. வருவது செல்கிறது, வருவது மறுநாளே காற்றாய் ஆகிவிடுகிறது. இதற்கு காரணம் திறமையின்மை அல்ல, உணர்வுகளின் மேலாண்மை இல்லாததே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற வேண்டிய மிகப்பெரிய திறன் கால்ம் திங்கிங், அமைதியான சிந்தனை. அது உங்கள் உள்ளே ஒரு விசை மாதிரி இருக்கும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த அழுத்தம் இருந்தாலும், உங்கள் மனம் ஒரு கட்டத்தில் நிலையாக இருந்தால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் துல்லியமாக இருக்கும். அமைதி என்பதே பணத்தை ஈர்க்கும் காந்தம். குருதி சூடாக இருக்கும்போது ஒருவர் எடுக்கும் முடிவு பெரும்பாலும் இழப்பை தரும். ஆனால் மனம் அமைதியாக இருக்கும்போது எடுக்கும் முடிவு எதிர்காலத்தை மாற்றும். பணம் ஒரு உணர்ச்சி விளையாட்டு என்பதை பலர் உணரவில்லை. சந்தை உயர்ந்தால் பேராசை வருகிறது, சந்தை கீழே சென்றால் பயம் வந்துவிடுகிறது. இந்த இரண்டு உணர்ச்சிகளும் உலகத்தை எவ்வளவு பெரிய மனிதர்கள் கூட தவறுகள் செய்ய வைத்திருக்கின்றன. ஆனால் அமைதியான மனம் கொண்டவர்கள் இந்த இரு உணர்வுகளுக்கும் அடிமையாக மாறமாட்டார்கள். அவர்கள் அறிவார்கள், உயர்வு, தாழ்வு, வெற்றி, தோல்வி இவையெல்லாம் வாழ்க்கையின் இயல்பான அலைச்சல்கள் என்று. அலை வருமப்போது பயப்படாமல் நின்றிருப்பதே உண்மையான வலிமை. பணக்காரர்கள் எதையும் கணக்கிடும் முன் முதலில் தங்களை கணக்கிடுவார்கள். அவர்கள் தங்கள் பொறுமையை, தங்கள் ஒழுக்கத்தை, தங்கள் உணர்வுகளை பரிசோதிப்பார்கள். நீங்கள் உங்கள் மனத்தை புரிந்து கொண்டால் இந்த உலகம் தரும் எந்த நிலையும் உங்களை நிலை குலைய செய்ய முடியாது. ஏனெனில் நீங்கள் உங்கள் நரம்புகளை கையாள கற்றிருக்கிறீர்கள். இதுவே ஒருவர் உருவாக்கும் மிகப்பெரிய செல்வம், தன்னையே கையாளும் திறன். இன்று பலர் பணத்தின் பின்னால் ஓடுகிறார்கள். ஆனால் அந்த ஓட்டத்தில் தங்கள் வாழ்க்கையையே இழந்து விடுகிறார்கள். உறவுகளை இழக்கிறார்கள், ஆரோக்கியத்தை இழக்கிறார்கள், அமைதியை இழக்கிறார்கள். இறுதியில் கிடைக்கும் பணம் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை. ஏனெனில் பணத்தை சம்பாதிக்கும் பயணத்தில் அவர்கள் தங்களை மறந்துவிட்டார்கள். பணத்தின் உச்சியில் இருந்தாலும் மனம் வெறுமையாக இருந்தால் அந்த செல்வம் அர்த்தமற்றது. ஆனால் மனநிறைவு இருக்கும்போது செல்வம் ஒரு அர்த்தத்தை பெறும். உங்களிடம் இருக்கும் பணம் எவ்வளவு என்பதல்ல, அது உங்கள் வாழ்க்கையை எவ்வளவு நிறைவு செய்கிறதோ அதுதான் பொருள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை விட முக்கியமானது பணம் உங்களை எப்படி உருவாக்குகிறது என்பதுதான். அது உங்களை அமைதியாக மாற்றுகிறதா, அல்லது மேலும் மேலும் விருப்பு, பேராசை, பயம் ஆகியவற்றுக்குள் தள்ளுகிறதா? நீங்கள் சம்பாதிக்கும் பணம் உங்களை தாழ்மையாக்குகிறதா அல்லது அகம்பாவமாக மாற்றுகிறதா? இந்த கேள்விகள் உங்கள் செல்வத்தின் திசையை நிர்ணயிக்கும் கேள்விகள். செல்வந்தராக மாறுவது உங்கள் கையில் உள்ளது. ஆனால் அந்த பயணத்தில் அடியெடுத்து வைக்கும் முன்பு நீங்கள் உங்கள் மனதை வலுப்படுத்த வேண்டும். உங்கள் ஒழுக்கத்தை கட்டமைக்க வேண்டும். நீங்கள் விரும்பும் பல விஷயங்களை கைவிட கற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு தொல்லை அல்ல, அது ஒரு முதலீடு. நீங்கள் இன்றே அனுபவிக்கும் சிரமம் உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் பெறப்போகும் சுதந்திரத்துக்கு செலுத்தும் கட்டணம். இந்த உண்மையை புரிந்து கொள்ளும்போது நீங்கள் குறைகளை சொல்லி பயப்பட மாட்டீர்கள். நீங்கள் முயற்சியை மதிப்பீர்கள். நீங்கள் ஒரு நாள் வெற்றி பெற விரும்பினால் நீங்கள் இன்று செய்ய வேண்டியது சின்ன சின்ன வெற்றிகளை சேர்த்துக்கொள்வது. உங்கள் மனதை பூமியில் பதிந்த வேரைப் போல ஆழமாக வலுப்படுத்துவது. வலுவான வேருள்ள மரம் எந்த புயலிலும் அசையாது. உங்கள் மனம் அப்படி திடமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் சேர்க்கும் ஒவ்வொரு நல்ல பழக்கமும் உங்கள் மனத்தில் வேறாகிறது. விழித்ததும் படுக்கையின் அடியில் மொபைல் எடுப்பதற்கு பதிலாக அமைதியாக ஒரு நிமிடம் சுவாசிப்பது கூட ஒரு முன்னேற்றம்தான். நீங்கள் செய்யும் சிறு சிறு ஒழுக்கமான செயல்களே உங்கள் பெரிய எதிர்காலத்தை வடிவமைக்கிறது. பணம் சம்பாதிப்பதை ஒரு விளையாட்டாக பார்க்கத் தொடங்கினால் நீங்கள் தோல்வியிலே விழப்போகிறீர்கள். ஆனால் அதை பொறுப்பாக பார்க்கத் தொடங்கினால் நீங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறீர்கள். ஒவ்வொரு முடிவும் ஒரு விதை, ஒவ்வொரு தேர்வும் ஒரு திசை. நீங்கள் எதை தேர்வு செய்கிறீர்களோ அதுவே உங்கள் செல்வத்தின் வடிவத்தை தீர்மானிக்கும்.
ஒரு விஷயம் மட்டும் இடைவிடாமல் நினைவில் கொள்ளுங்கள். பணத்தோடு நீங்கள் வளர வேண்டியது உங்கள் மனமும் தான். பணம் வளரும்போது மனம் வளராவிட்டால் அந்த செல்வம் நீடிக்காது. ஒருவரின் மனம் பெரியதாக இல்லாவிட்டால் அவரிடம் வரும் பெரிய பணம் அவரை அழித்துவிடும். அதனால்தான் வாழ்க்கை முதலில் மனதை சோதிக்கிறது. சிரமங்களை அனுப்பி உங்கள் மனதை பரிசோதிக்கிறது. குறைகளை அனுப்பி உங்கள் பொறுமையைச் சோதிக்கிறது. காலியாக இருக்கும் நாட்களை அனுப்பி உங்கள் நம்பிக்கையைச் சோதிக்கிறது. இவையெல்லாம் தண்டனை அல்ல, இவை தயாரிப்பு. உங்கள் எதிர்கால செல்வத்திற்கான தயாரிப்பு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதிக்கும் முதல் பெரிய செல்வம் பணம் அல்ல, மனத்தின் வலிமை. மனம் வலுவாக இருக்கும்போது வாழ்க்கை உங்களை நாடி வரும். செல்வம் உங்களை தேடி வரும். வாய்ப்புகள் உங்களை நோக்கி ஓடும். உங்கள் நடைமுறைகள், உங்கள் சிந்தனைகள், உங்கள் முடிவுகள் எல்லாம் ஒரு புதிய திசைக்கு செல்லும். இப்போது நீங்கள் ஒரு மாற்றத்தின் நடுவில் இருக்கிறீர்கள். இந்த வார்த்தைகள் உங்களுக்குள் ஒரு புதிய கண்ணோட்டத்தை உருவாக்கிக் கொண்டுள்ளன. நீங்கள் பணத்தை பற்றி மட்டுமே அல்ல, வாழ்க்கையை பற்றியும் ஒரு புதிய உண்மையை உணரத் தொடங்கியிருக்கிறீர்கள். நீங்கள் இன்று சிந்திக்கும் விதமே உங்கள் வாழ்க்கையின் அடுத்த சில ஆண்டுகள் எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிக்கும். இந்த பயணம் நீண்டது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு முன்னேற்றம் அடைந்தால் உங்கள் மனநிலை பணத்தை ஈர்க்கும் காந்தமாக மாறிவிடும். செல்வம் தொலைவில் இல்லை, அது உங்கள் உள்ளே உருவாகிக் கொண்டிருக்கிறது. பார்ட் 3. நீங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை பணத்தைப் பற்றி கவலைப்பட்டிருக்கிறீர்கள் என்று நினைத்துப் பாருங்கள். ஒவ்வொரு கட்டத்திலும், ஒவ்வொரு நிலையிலும் பணம் ஒரு நிழல் போல நம்மை தொடர்ந்து வருகிறது. சில நேரங்களில் அந்த நிழல் நமக்குச் செம்மையாகத்தான் தெரியும். ஆனால் சில நேரங்களில் அது ஒரே ஒரு கருப்பான மாயம் போல நம்மை மூடியடித்து விடுகிறது. ஆனால் அந்த நிழலை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை முடிவு செய்கிறது. பணம் நம்மை வழிநடத்த வேண்டிய ஒன்று அல்ல, நாம் அதை வழிநடத்துபவர்கள். அதை எப்படி பார்க்கிறோம் என்பதே முக்கியம். பணம் மனிதர்களை பிரிக்கிறது என்று சிலர் சொல்வார்கள். ஆனால் உண்மையில் பணமே மனிதர்களை பிரிப்பதில்லை. மனிதர்களின் மனமே பிரிக்கிறது. சிலர் பணத்தை ஒரு வாய்ப்பாக பார்க்கிறார்கள். சிலர் அதை ஒரு அபாயமாக பார்க்கிறார்கள். சிலர் அதை ஒரு ஆயுதம் போல பயன்படுத்துகிறார்கள். சிலர் அதை சுகமாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் ஒருவரின் மனநிலை அவருடைய செல்வத்தை விட உயர்ந்தது. உங்கள் மனநிலை உயர்ந்திருக்கும்போது பணம் ஒரு கருவியாக மாறும். அது உங்களை உயர்த்தும். அது உங்களுக்கு வழி அமைக்கும். ஆனால் மனம் குழப்பமாக இருந்தால் அதிக பணம் உங்களை உயர்த்த வேண்டிய இடத்தில் கீழே தள்ளிவிடும். நாம் சம்பாதிக்காத பணத்தை விரும்புவது மனித இயல்பு. ஆனால் நாம் கட்டுப்படுத்த முடியாத உணர்வுகளை பயன்படுத்தி பணத்தை விரும்புவது, அதுவே சிக்கல். பணத்தை பெறுவதற்கு முதல் படி மனதை சுத்தப்படுத்துவது. நம் மனத்தில் இருக்கும் பயங்களையும் குற்ற உணர்வுகளையும் அவசரத்தையும் பிறரின் கருத்துகளையும் நீக்குவது. ஏனெனில் இவை அனைத்தும் செல்வ உருவாக்கத்தில் தடையாக நிற்கும் கருக்கள். நீங்கள் எத்தனை முறை உங்களுக்குள் உங்களே சந்தேகப்பட்டிருக்கிறீர்கள்? நான் முடியுமா என்று கேட்டிருக்கிறீர்கள்? அந்த சந்தேகம்தான் பல கனவுகளின் கல்லறை. ஆனால் இன்று நீங்கள் அந்த சந்தேகத்தையே கையால் பிடித்து தள்ளுகிறீர்கள். அந்த உள் எதிர்ப்பை தள்ளி வைத்து முன்னேறுகிறீர்கள். நீங்கள் இதை கேட்கிற இந்த நேரத்தில் உங்கள் மனத்தின் அடுக்குகள் நிதானமாக மாற்றப்படுகின்றன. மக்கள் பொதுவாக நினைப்பது என்ன தெரியுமா? அவர்கள் நினைப்பது பணம் இருக்கும்போதுதான் தன்னம்பிக்கை வருகிறது என்று. ஆனால் உண்மை அதற்கு மாறாக இருக்கிறது. தன்னம்பிக்கை வரும்போது தான் பணம் வந்து சேருகிறது. அது ஒரு காந்தம் போல. நீங்கள் உங்களிடம் நம்பிக்கை இருந்தால் முயற்சியும் வருகிறது. முயற்சி வந்தால் ஒழுக்கமும் வருகிறது. ஒழுக்கம் வந்தால் செல்வம் இயல்பாக வந்து சேரும். நீங்கள் இன்று செய்யும் ஒரு சிறிய முடிவு கூட உங்கள் எதிர்காலத்தை பெரிய அளவில் மாற்றிடும் அளவுக்கு சக்தி கொண்டது. இது ஒரு இரவு வேலை அல்ல. இது ஒரு எதிர்கால விதை. ஒரு விதை
இன்று சின்னதாக இருக்கும். அதை நீர் ஊற்றி பாதுகாத்து பொறுமையுடன் பார்த்து வரும்போது மட்டுமே அது மரமாக மாறும். அதுவே உங்கள் செல்வம். உங்கள் தினசரி முடிவுகள், உங்கள் ஒழுக்கமான பழக்கங்கள், உங்கள் அமைதியான சிந்தனைகள், இவையெல்லாம் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மரமாக வளர்கின்றன. உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? மிகப்பெரிய பணக்காரர்கள் மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் அல்ல. அவர்கள் மிக அமைதியான தீர்மானக்காரர்கள். அவர்கள் எப்போதும் எதிர்காலத்தை நினைத்து திட்டமிடுவார்கள். அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளால் ஆட்கொள்ளப்பட மாட்டார்கள். அவர்கள் உலகம் முழுவதும் ஓடும் செய்திகளுக்கு அடிமையாக மாற மாட்டார்கள். அவர்கள் அவசரப்பட மாட்டார்கள். அவர்கள் வெற்றி மற்றும் தோல்வியை ஒரே கணக்கில் வைப்பார்கள். ஏனெனில் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையும் நிரந்தரம் அல்ல. இது ஒரு சுழற்சி. உயர்வும் தாழ்வும் இயல்பு. கற்றுக்கொண்டால் முன்னேறும், பயந்தால் பின்னோக்கி விழுவீர்கள். நீங்கள் பணத்தை சம்பாதிக்க தகுதியானவரா என்பது உலகம் கேட்கும் கேள்வி அல்ல. நீங்கள் அந்த தகுதியை உங்களிடம் உணர்கிறீர்களா என்பதே உண்மையான கேள்வி. யாரும் உங்களுடைய வாழ்க்கையை வடிவமைக்கப் போவதில்லை. யாரும் உங்களுக்கு உதவி செய்யப் போவதில்லை. உண்மையில் யாரும் உங்களை தடுக்கவும் முடியாது. தடையாக நிற்பது உங்கள் மனம்தான். அதை ஒவ்வொரு நாள் மாற்றிக்கொண்டே போக வேண்டும். அப்படி சிந்தித்து பார்க்கும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய போட்டி நீங்கள் மற்றவர்களுடன் அல்ல. நீங்கள் நேற்று இருந்த உங்கள் சுயத்துடன்தான். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக மேம்பட்டால் செல்வம் வந்து சேராமல் போகவே முடியாது. இதுவரை நீங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை தோல்விகளை சந்தித்திருக்கிறீர்கள்? அந்த தோல்விகள் உங்களை எத்தனை முறை தள்ளி போட்டிருக்கிறது? அந்த அனுபவங்கள் உங்களை உடைத்திருக்கலாம். ஆனால் அந்த உடைதல்களே உங்கள் உள்ளத்துக்குள் ஒரு வலிமையை உருவாக்கியிருக்கிறது. மனிதன் பலமானவனாக மாறுவது வெற்றியில் அல்ல, அவர் வெற்றியின் நடுவே தோல்வியை எதிர்கொண்ட அனுபவத்தில்தான். தோல்வி மனிதனை உள்மனதில் பயிற்சி செய்கிறது. அது மனிதனை கட்டமைக்கிறது. நீங்கள் எத்தனை முறை உடைந்திருக்கிறீர்களோ அது உங்களை எவ்வளவு உயரத்திற்கு தள்ளப்போகிறதற்கு அளவுகோல். பணத்தைப் பற்றி பேசும்போது மக்கள் பலமுறை சொல்வார்கள், சம்பாதிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்று. ஆனால் மிகக் குறைந்தவர்கள் மட்டும் சொல்வார்கள், நான் என்ன மாதிரி மனிதனாகணும் என்று. அந்த கேள்வியே மிகப்பெரிய ரகசியம். நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை விட நீங்கள் உருவாக்கும் மனித தன்மையே உங்கள் செல்வத்தின் அடித்தளம். ஏனெனில் ஒருவர் எந்தவிதமான நபராக மாறுகிறாரோ அவர் செல்வம் அதே போலாமே இருக்கும். மனம் குழப்பமாக இருக்கும்போது செல்வம் குழப்பமான வழிகளில் செல்கிறது. மனம் தெளிவாக இருக்கும்போது செல்வம் ஒரு அழகான பாதையில் ஓடும். நீங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது ஒரு பெரிய அமைதியான நிமிடம் எடுத்துப் பார்த்திருக்கிறீர்களா? உங்களுக்குள் ஒரு அமைதி சத்தம் வரும். அந்த சத்தம் ஒரு நம்பிக்கை சொல்லும், நீ முடியும் என்று. ஆனால் உடனே வெளி உலகத்தின் சத்தங்கள் அந்த சத்தத்தை ஆட்கொள்ளும். பிறர் கருத்துகள், சமூக அழுத்தம், உங்கள் கடந்த தோல்விகள், இவை அனைத்தும் அந்த சத்தத்தை அடக்கிவிடும். ஆனால் இப்போது நீங்கள் இதை கேட்கிறீர்கள் என்றால் அந்த அமைதியான சத்தம் மீண்டும் உங்களுக்குள் எழுந்திருக்கிறது. அது மெதுவாக சொல்லுகிறது, நீயே உன் எதிர்காலத்தை உருவாக்கப் போகிறாய். இனி வாழ்க்கையில் எந்த நிலையிலும் நீங்கள் பின்வாங்க வேண்டாம். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் ஒரு படி. அந்த படி இன்று சிறியதாக இருந்தாலும் நாளை அது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு பெரிதாக மாறும். பணம் உங்கள் கையை விட்டு சில நேரங்களில் போகலாம். ஆனால் உங்கள் மனம் வலுவாக இருந்தால் அந்த பணத்தை திரும்பக் கொண்டுவர நீங்கள் சாமர்த்தியம் படைத்திருப்பீர்கள். மனம் வலுவான மனிதன் எதையும் இழந்தாலும் மீண்டும் எழுந்து விடுவான். ஆனால் மனம் பலவீனமானவன் பெற்ற எல்லாவற்றையும் ஒரு நாளில் இழந்து விடுவான். உங்கள் பயணம் இன்னும் நடுவில்தான். நீங்கள் உருவாகிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றம் உருவாகிக் கொண்டிருக்கிறது. இந்த பயணத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே, உங்களின் மனதை ஒவ்வொரு நாளும்
சிறிது சிறிதாக கூர்மையாக்கிக் கொண்டே போவது. இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கப்படும் முன் மனமே முதலில் வளர வேண்டும். மனம் வளரும்போது பணம் தானாக வளர்ந்து வரும். செல்வம் தொலைவில் இல்லை, அது உங்களை அணுகி வருகிறது. நீங்கள் அதை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறீர்கள். பார்ட் 4. வாழ்க்கையில் நாமெல்லாம் ஒரு நேரத்தில் நின்று கொண்டு நம்மையே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி உள்ளது. நான் இன்று இருக்குமிடத்தை தேர்வு செய்தது என் மனமா, இல்லையெனில் என் பயமா? இந்த கேள்விக்கான பதில்தான் நமது வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கும் உண்மையான திசைமுகம். பெரும்பாலானவர்கள் தங்களின் பயம் வழிநடத்தும் பாதையில் பயணிக்கிறார்கள். அவர்கள் எடுக்கும் முடிவுகள் ஆசையால் அல்ல, அச்சத்தால். ஆனால் நீங்கள் இப்போது கேட்கும் வார்த்தைகள் உங்கள் மனதில் ஒரு வித்தியாசமான மாற்றத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மாற்றம் பயத்தின் திசையில் அல்ல, வாய்ப்பின் திசையில் உங்கள் மனத்தை நகர்த்துகிறது. வாழ்க்கையில் பணம் என்பது ஒரு கருவி மட்டுமே. ஆனால் அது எவ்வளவு சக்தி வாய்ந்த கருவி என்பதை அதன் ஈனபிப்பாட்டில்தான் மனிதன் உணர்கிறான். இல்லாமையை அனுபவித்தவர்கள்தான் இருப்பதின் மதிப்பை புரிந்து கொள்வார்கள். சிரமத்தை அனுபவித்தவர்கள்தான் சுதந்திரத்தின் வலிமையை உணர்கிறார்கள். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இன்று உங்கள் மனதில் ஒரு உண்மையை பதிப்பிக்க வேண்டும். நீங்கள் ஒரு நாள் செல்வந்தராக மாறப்போகிறீர்கள் என்று. இந்த நம்பிக்கை எந்த ஒரு வெறுமனையான கனவு அல்ல, அது உங்கள் மனதில் நடக்கும் மாற்றத்தின் ஆரம்பம். செல்வம் என்பது ஒரு பயணத்தின் முடிவு அல்ல, அது அந்த பயணத்தில் நீங்கள் உருவாக்கும் ஒழுக்கங்களின் விளைவு. ஒரு மனிதன் சிறு சிறு ஒழுக்கங்கள் இல்லாமல் பெரிய செல்வத்தை பெற முடியாது. ஒழுக்கமின்றி பெறப்படும் செல்வம் மணலால் கட்டப்பட்ட வீட்டைப் போன்றது, ஒரு சின்ன காற்றாலும் சரிந்து போகும். ஆனால் ஒழுக்கத்தால் உருவாகும் செல்வம் பாறை மீது கட்டப்பட்ட அரண்மனை போல என்றும் நிலைத்து நிற்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள் ஒரு சிறிய ஒழுக்கத்தை சேர்க்க வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. அதிகாலையில் 10 நிமிடம் தியானம் இருந்தாலும் பரவாயில்லை. தேவையற்ற செலவினத்தை தவிர்ப்பது கூட ஒழுக்கம்தான். உங்களின் மனதில் வரும் நெகட்டிவ் எண்ணங்களை கவனித்து நிறுத்துவது கூட ஒரு ஒழுக்கம். இந்த சிறிய செயல்களே எதிர்காலத்தில் அசாதாரணமான விளைவுகளை கொண்டு வரும். மனிதன் அதிகம் சம்பாதிக்கும்போது அவனது வாழ்க்கை மேம்படுகிறது என்று தோன்றினாலும் அது ஒரு தவறான நம்பிக்கை. உண்மையில் மனிதன் அதிகம் புரிந்து கொள்ளும்போதுதான் அவன் வாழ்க்கை மேம்படுகிறது. பணம் சம்பாதிக்கிற தொழில் கற்றுக்கொள்வதை விட பணத்தை கையாளும் மனநிலையை கற்றுக்கொள்வதே மிக முக்கியம். பணம் ஒரு கருவி. நீங்கள் அதன் கைப்பிடியை எப்படி பிடிக்கிறீர்களோ அது அதேபோல உங்களுக்கு உதவும். தவறாக பிடித்தால் அது காயப்படுத்தும். சரியாக பிடித்தால் அது உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கும். நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதிப்பீர்கள் என்பதை விட நீங்கள் எவ்வளவு பணத்தைப் பற்றி கற்றுக்கொள்கிறீர்கள் என்பதே முக்கியம். நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் உங்கள் மனம் குழப்பமாக இருந்தால், உங்கள் சிந்தனை ஒழுங்கின்றி இருந்தால், உங்கள் முடிவுகள் உணர்ச்சியால் நிரம்பியிருந்தால் அந்த செல்வம் நிலைத்திருக்காது. உணர்ச்சிகள் மனிதனின் செல்வத்தின் முதல் எதிரி. பயம் நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய பணத்தை தடுக்கிறது. பேராசை நீங்கள் வைத்திருக்கும் பணத்தை அழிக்கிறது. அவசரம் உங்கள் எதிர்காலத்தை திருடுகிறது. ஒப்பீடு உங்கள் சுதந்திரத்தை அழிக்கிறது. பணம் ஒரு போட்டி அல்ல, யாரையும் வெல்ல வேண்டிய ஒரு மைதானம் அல்ல. பணம் ஒரு தனிப்பட்ட பயணம். நீங்கள் உங்கள் சொந்த வேகத்தில், உங்கள் சொந்த திசையில் செல்லும் ஒரு பயணம். உங்கள் வளர்ச்சி வேகத்தை மற்றவர்களுடன் ஒப்பிட்டால் நீங்கள் உங்கள் தனித்துவத்தை மறந்து விடுவீர்கள். இந்த உலகில் ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமான நேரத்தில் மலர்கிறான். நீங்கள் இன்று மலரவில்லை என்பதால் நாளை மலராதீர்கள் என்று யாரும் சொல்ல முடியாது. உங்கள் நேரம் வரும். ஆனால் நீங்கள் அந்த நேரத்துக்கு தயாராக இருக்க வேண்டும். தயாராக இருப்பது என்பது நீங்கள் உங்கள் மனதை வலுப்படுத்தி வருவது. அது ஒரு நாள் நிகழும் விஷயம் அல்ல. அது சீரான பயிற்சி. தினசரி ஒரே நேரத்தில் உங்களை நோக்கி பார்க்கும் ஒரு உட்பயணம்.
நீங்கள் எந்த உணர்வுகளால் ஆட்கொள்ளப்படுகிறீர்கள், எந்த நிலைகளில் நீங்கள் பலவீனப்படுகிறீர்கள், எந்த சூழ்நிலைகளில் உங்கள் முடிவுகள் தவறு செய்கிறது, இவற்றை கவனித்தாலே உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகத் தொடங்கும். மாற்றத்தை உணர்ந்துவிட்டால் அதை வளர்க்கத் தொடங்குங்கள். செல்வம் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. ஆனால் மனநிலையே அந்தச் செல்வத்தை சக்தி வாய்ந்ததாக மாற்றும். சிலர் அதிக செல்வம் பெற்றபின் கூட மனநிறைவு இல்லாமல் இருப்பதற்குக் காரணம் அவர்கள் செல்வத்தை பெற்றாலும் மன அமைதியை பெறவில்லை. அந்த மன அமைதியே உண்மையான செல்வம். அதற்கு ஒப்பான செல்வம் எதுவும் இல்லை. நீங்கள் சம்பாதிக்கும் பணத்திற்கும் நீங்கள் உணரும் அமைதிக்கும் இடையே சமநிலை தேவை. அந்த சமநிலையைப் பெறாதவர்கள் வாழ்நாளில் எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள், ஓடுவதற்கான காரணத்தை கூட அறியாமல். ஆனால் சமநிலையை பெற்றவர்கள் உலகத்தை ஒரு புதிய பார்வையில் காண்கிறார்கள். அவர்கள் ஓட வேண்டிய இடங்களில் மட்டும் ஓடுவார்கள், நிற்க வேண்டிய இடங்களில் நிற்பார்கள், பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார்கள், மௌனமாக இருக்க வேண்டிய போது மௌனமாக இருப்பார்கள். அதுவே பணத்தை ஈர்க்கும் உயர்ந்த ஞானம். வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை முறை பிறரை குற்றம் சொன்னீர்கள், உலகத்தை குற்றம் சொன்னீர்கள், சூழ்நிலையை குற்றம் சொன்னீர்கள். ஆனால் உண்மையில் ஒருவரின் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கும் சக்தி அவருடைய கைகளில்தான் உள்ளது. நீங்கள் உங்கள் மனதின் கயிற்றை பிடிக்க வேண்டும். அது உங்கள் கட்டுப்பாட்டிலிருந்தால் பணம் உங்களை ஆட்கொள்ளாது. நீங்கள் பணத்தை ஆட்கொள்கிறீர்கள். இப்போது நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும்போது உங்களுள் ஒரு மாற்றம் உருவாகிறது. நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை புதிய கண்களால் பார்க்கத் தொடங்கியிருக்கிறீர்கள். இந்த நேரத்திலிருந்து நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய திசை. நீங்கள் இன்று விழித்திருக்கிறீர்கள். விழித்த ஒரு மனதை யாரும் தடுக்க முடியாது. உங்களுக்குள் ஒரு புதிய அமைதி உருவாகிறது. அந்த அமைதி உங்கள் சிந்தனையை தெளிவாக்குகிறது. உங்கள் தெளிவு உங்கள் செல்வத்தை அழைக்கிறது. உங்களின் பயணம் முடிவடையவில்லை, இது இன்னும் துவக்கமே. உங்கள் மனம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் சிந்தனை பிரகாசமாகி வருகிறது. உங்கள் முடிவுகள் வலிமையாகி வருகின்றன. உங்கள் எதிர்காலம் உங்களை நோக்கி வரத் தொடங்கியுள்ளது. நீங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறீர்கள். செல்வம் தொலைவில் இல்லை, அது உங்கள் மனத்திலேயே உருவாகிக் கொண்டுள்ளது.